இல்லையா அது மாதிரி இவருக்கும் அதிகாரம் கிடையாது. படிச்சாதானடா நான் திராவிடன்னு சொல்லணும், படிச்சாதானடா நான் அண்ணான்னு சொல்லணும், பெரியார்னு சொல்லணும். நான் எழுதி வச்சுக்கிறேன்டா, நீ எழுதி கொடுத்து பேச முடியும். அதனால என்ன செஞ்சிட்டாரு அவரு, நான் கிளம்புறேன், முன்னாடியே கிளம்புறேன்னு கிளம்பிட்டாரு. இதே மாதிரி தேசிய கீதம் பாடணுங்கிறாரு. ஏங்க நீங்க பள்ளிக்கூடம் படிச்சீங்க, நீங்க அதை தான் நாடு சொல்ல வந்து. ஏன்னா நாங்களும் பள்ளிக்கூடம் படிச்சதுலேயும் சரி. அவரு எங்க, அவர் பீகார்ல படிச்சிருப்பாரு. பீகார் மாடலா? ஆமா, அங்கெல்லாம் ஏன்னா பீகாரிங்கிற ஒரு இனம் இருக்கிறது, மொழி இருக்கிறது. ஆனா அது இந்திய ஆதிக்கமாகி போச்சு, ஹிந்தி தான். அதனால அவருக்கு என்ன செய்யும் இப்ப. ஆனா நாம இந்திய ஆதிக்கத்தை உடலை தமிழ்நாட்டுல, அதனால நாம என்ன செய்யறோம், எங்களுக்கு தமிழ்தாய் வாழ்த்து முதல்ல. அவங்க நீங்க இன்னொன்னு சொல்றீங்க, பீகாரிங்கிறீங்க, அப்ப இந்தி ஆதிக்கம்ன்றீங்க. இப்ப ஹிந்தி படிக்கணுமா பீகாரி படிக்கணுமா? நாம அவன் பீகாரிங்கிறதே மறந்து போட்டு இந்தியை தான் அவன் பீகார்னு சொல்லிட்டு தர்றான் அவன். நீங்க வேற எங்கடா நீ மராட்டியன் தானடான்னு கேட்டா, ஆமா நான் மராட்டியன் தான். உன் மொழி என்னடா மராட்டியா? இல்ல இல்ல ஹிந்தி. ஏன்னா இது இப்படி போயிட்டுன்னா மேற்கு வங்கத்துல புலம்புறாங்க, அப்படியே பழகிட்டாங்க, அப்படியே பழகிட்டானுவா அவனுவா. இப்ப எல்லா மாநிலம் இருக்கு, ஒரு லாங்குவேஜ் இல்ல.